ஆக்ட்ரஸ் குஷ்பு வந்து 98 கேஜிஸ் இருந்தாங்க. அதுல இருந்து இப்போ 20 கேஜிஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல அவங்க எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணாங்கன்ற ஜேர்னியையும் என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணாங்கன்றதையும் தான் பார்க்க போறோம். Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now. யாராச்சும் சப்பியா கொழு கொழுன்னு இருந்தாலே குஷ்பு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. 90ஸ்லாம் எவ்வளவோ ஸ்லிம்மான ஆக்ட்ரஸ் இருந்தாலுமே வந்து சப்பியா இருக்கிறதோ ஒரு தனி அழகுதான்னு நிரூபிச்சவங்க தான் குஷ்பு. கடந்த சில வருடங்களாகவே குஷ்பு மேம் வந்து சில உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால அவங்களுக்கு காலில் சில சர்ஜரிஸும் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க எடையை கம்மி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரே வருஷத்துல அவங்க 20 கிலோ வரையும் குறைச்சிருக்காங்க. அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு அப்புறமா எடுத்த போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணீங்களான்ற மாதிரி நிறைய கேள்விகளை எடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமா குஷ்பு மேம் ஒரு ஈவென்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் காலையில ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஈவினிங்ல 40ல இருந்து 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போவேன். இது மட்டும் இல்லாம நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா வந்து கோவிட் டைம்ல என் ஹஸ்பண்ட் ஈவினிங்ல வாக்கிங் போகும்போது அவர் கூட சேர்ந்து நானும் போவேன். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வீட்டுல வேலை செய்யறவங்க யாருமே வராததுனால நானே தான் எல்லா வேலையுமே செய்வேன். எங்க வீடு மொத்தம் 8000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கும். அதுல இருந்து எல்லா வேலையுமே நானே செய்வேன். 3 வேலையுமே நான் தான் சமைப்பேன். எனக்கு அதுல நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால எதுக்கு நம்ம இதை விடணும்ன்றதுனால அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் இதெல்லாம் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது எனக்கு இதுல நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஆனா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணி தான் நான் இந்த 20 கிலோவை குறைச்சிருக்கணும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஜிம் பர்சன் கிடையாது. நான் ஜிம்முக்கு போய் 30 வருஷம் ஆகுது. நான் இந்த எக்ஸசைஸ், வாக்கிங் இது மூலமா தான் குறைச்சணும் சொல்லியிருந்தாங்க. சில பேர்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றதுக்காக காலையில இருந்து ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம பட்னியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா வந்து ஒரு டீயோ 2 பிஸ்கெட்டோ சாப்பிடுவாங்க. அப்படி அது சாப்பிடும் போதே வந்து அந்த 2 பிஸ்கெட் சாப்பிட்டாலுமே 4 சப்பாத்திக்கு சாப்பிட்டதுக்கு சமம். அதுக்கு நம்ம டயட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே, வெளியே சாப்பிடாம ஹோம் ஃபுட்ஸா எடுத்துக்கிட்டாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ சப்போஸ் எனக்கு கிரேவிங்ஸ் வந்தா கூட 4 காஜு கட்லி சாப்பிடுறதுக்கு அதுல பாதி மட்டும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெய்லி சாப்பிடுற ஃபுட்டை நான் 6 வேளையா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து மிட் நைட்ல நிறைய நேரம் முழிச்சிருந்துட்டு வந்து அப்போ பசிக்கும் போது வெளியே போயிட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிடலாம், இந்த பிளேஸ்ல இது ஃபேமஸா இருக்கும், இது சாப்பிடலாம் அப்படின்றது மாதிரி போய் சாப்பிடுறதுனால அதுல கண்டிப்பா வெயிட் கெயின் தான் ஆகும்னா, அதுக்கு பதிலா அந்த டைம்ல நமக்கு பசிக்கும் போது எதனா ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறதுனால அது நமக்கு ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 கிலோவை குறைக்கிறது ஈஸி தான். ஆனா அதுக்கு மேல குறைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக நம்ம வேற எக்ஸசைஸ், வேற ஒர்க் அவுட்னு சேஞ்ச் பண்ணாதான் அதுக்கான ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து ஒரே மாசத்துல 6 கிலோ 7 கிலோ குறைக்கணும்னு கிராஷ் டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுல வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்லயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி தான். நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அதுக்கான ஒரு பெஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சோ ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now.